யூடியூப் சேனலுக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வரப்போற vlogல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு எங்களுடைய சேலம் மாவட்டத்தில் உள்ள நிறைய என்ஜிஓஸ்ல உள்ள பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து சிறப்பு குழந்தைகளா யோகா டேயை அழகா செலிப்ரேட் பண்ணாங்க. அதுல என்னென்னலாம் அவங்க பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும், எங்களுடைய சிறப்பு குழந்தைகள் கூட இவ்வளவு அழகா யோகா செய்யறாங்கன்றதையும் நீங்க பார்க்க போறீங்க. இந்த தீர்மானத்திற்கு 177 உறுப்பு நாடுகள் இணைந்து ஆதரவளித்ததன் மூலம் இதற்கு உலகளாவிய பெரும் ஆதரவு கிடைத்தது. ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஏனெனில் அது கோடைக்கால அயனத்தை குறிக்கிறது, சம்மர் சால்டிஸ். இது வட அரைக்கோளத்தில் ஆண்டின் மிக நீளமான நாளாகும். மேலும் இது ஆன்மீக ரீதியாகவும் பிரபஞ்ச ரீதியாகவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த தேதியின் தேர்வு அறிவியல் மற்றும் கலாச்சார மைல்கற்கள் இரண்டையும் ஒன்றாக இணைக்கிறது. கோடைக்கால அயனம். பல கலாச்சாரங்களில் இந்த நாள் புதிய ஆற்றலுக்கான மாற்றத்தை குறிக்கிறது. யோகாவில் இது சூரியனின் மிக நீண்ட இருப்பை குறிக்கிறது. இது தியானம் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கு உகந்த உயர்ந்த பிரபஞ்ச ஆற்றலை காண்கிறது. யோகா வரலாற்றின்படி இந்த குறிப்பிட்ட தேதியில்தான் ஆதியோகி அல்லது முதல் யோகி யோகா பற்றிய ஆழமான அறிவை மனித குலத்திற்கு பிற பகுதியினருடன் பகிர்ந்து கொள்ள தொடங்கினார். 2026 யோகா தினத்திற்கான கருப்பொருள் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா, யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங். இந்த ஆண்டின் கவனம் சுகாதார பாதுகாப்பு, நீண்ட ஆயுள் மற்றும் தினசரி யோகா பயிற்சி எவ்வாறு வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் இயக்கம், வலிமை மற்றும் மனநலனை மேம்படுத்துகிறது என்பதை வலியுறுத்துகிறது. ஆகையால் அனைவரும் ஒன்று கூடி யோகா செய்து இந்த செய்தியினை அனைவருக்கும் தெரிவிப்போம். நன்றி.
இருக்கும் உண்டோ அனைத்தும் நாள் ஆதவன் முற்றிலே பூசல் அன்பு எனப்படுவதை காதலையும் காதலும் தேசியதாசை சகோதரி அவங்க சொன்னாங்க, நன்றி தெரிவித்தாங்க. இது எங்களோட கடமை. தேசிய சேவா சமிதி ஆரம்பிச்சதோட நோக்கமே இந்த மாதிரி அவசியமான நிகழ்ச்சிகளுக்கு சேவை புரிவதுதான். எங்க தேசிய சேவா சமிதி புரட்சி சார்பில் அன்போடு தெரிவிக்கிறேன். உங்களோட எல்லா நிகழ்ச்சிகளுமே நீங்க இலவசமாக நீங்க நடத்தலாம். நாடா கொண்டோ பாடா கொண்டோ அவலா கொண்டோ விசையா கொண்டோ எப்படி நல்லவர் ஆடவர் அப்படி நல்லை பாடியவர்கள். ஔவையாரோட பாட்டு. ஒரு மலை பகுதியை சமவெளியா ஆக்க முடியும், ஒரு பாலைவனத்தை சோலைவனமா ஆக்க முடியும் மனிதனால. கொங்கு மண்டலத்துல தனி வசதியே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சியான கொங்கு மண்டலம் தான். இஸ்ரேல்ல எல்லா வசதியுமே கிடையாது. ஆனா இஸ்ரேல் தான் இன்னைக்கு உலகத்தையே பயன்படுத்துது. பாலைவனம். மனிதன் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். ஆனா இந்த மனிதனோட திறமையை வளப்படுத்துறது வலிமைப்படுத்துறதுங்கிறது பாரதி அழகா சொல்லியிருக்கான். ஊருக்கு உழைத்த யோகம் நலம் போன்றிடுமாறு வருந்துதல் யாகம் போருக்கு மீண்டும் போருக்குள்ள புத்தல் இல்லாமல் பெய்யான். சமுதாய வேலை செய்யறதுன்னா ஒரு பெரிய அதிர்ஷ்டம் பண்ணிக்கணும். 1988 ரோட்டரி சங்கத்துக்கு எனக்கும் ஒரு நீண்ட பந்தம். சின்ன வயசுலேயே ரோட்டரி செக்ரட்டரி ஆயிட்டாங்க. நாமக்கல்ல வெட்டரி காலேஜ் வந்தது. கொல்லிமலையில் போலியோ பிரச்சனை, அங்கே இருக்கிற ஸ்கூல்களுக்கு பெஞ்சு டெஸ்க் கொடுத்தது. சர்வீஸ் டு த காஸ், சர்வீஸ் டு த நீடி பீப்புள். அதெல்லாம் உலகத்திலே ரோட்டரி நல்ல உட்காரம். இன்னைக்கு அந்த சகோதரிகளோட சுறுசுறுப்பு எனக்கு என் பொங்கல் மாதிரி என் மூத்த பொண்ணு டாக்டர் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான். அதே மாதிரி எனக்கு ஒரு சுறுசுறுப்பு பார்க்க ரொம்ப ஆனந்தம். ஒரு நல்ல சேர்க்கை. உலகத்திலே கடினமான வேலை என்னன்னா ரோட்டரி சார்பாக எல்லாரும் பெரிய பேச்சாளர்கள் வேலை இருக்கிறீங்க. ரோட்டரி சார்பாக Good morning to everyone present here. Good morning. Good morning. Good morning. உங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு நிஜமாக உங்களுக்கு இங்கே நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த அழகா பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற சுஜாதா மேடம், யதீந்திரா கேட்கா அவன் தானே அந்த ஸ்கூல் நல்ல ஒரு கிளாஸ் பண்ணிடலாமா? அதுக்காக நம்மளுடைய சேலம் இன்ஸ்டிடியூட் இருக்காங்க. வேற யாராச்சும் இங்க இருக்க பிள்ளைகளுடைய டீச்சர்ஸ் ஆல் தி ஸ்டாய் யாரது? மேடம் கிளாஸ் பண்ணலாமா உங்களுக்கு? இன்னும் நல்லா ஓகே. ஸ்பெஷல் ஒலிம்பிக் பாரத் தமிழ்நாடு சேலம் சாப்டர் அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் சிகரம் உங்க எல்லாத்தையும் நாங்க எல்லாரும் சேர்ந்து இங்க இருக்க எல்லா பிள்ளைகளையும் வணங்குகிறோம்.
சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் ஸ்கூல் எல்லாருக்கும் அப்படிதானே ஐயா? ஓகே, நல்ல ஐயாக்கு ஒரு நல்ல ஒரு கிளாஸ் பண்ணிடலாமா? நீங்க ஒரு தம்பி அழகா சொல்றாங்க, அவங்க பேர் என்ன? பாருங்க, சித்தி. சித்தி சித்தி சொன்னீங்களா? சித்தி ஆல்சோ ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் சில்ட்ரன். என்ன அழகா ஒவ்வொரு யோகாவும் சொல்றப்ப அந்த யோகாவை என்ன சூப்பரா பண்ணலாம் சொல்லுங்க. God bless you. கிறிஸ்டியனுக்கு எல்லாம் நல்ல ஒரு கிளாஸ் பண்ணிடலாமா? ஓகே, நான் கூட சொல்ல மாட்டேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்கோம். உங்களுடைய எல்லாருமே நல்லா பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு குடும்பமும் ஆட்சி படிக்கப்படும், இவர்களும் ஆட்சி படிக்கப்படுவார்கள். அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸ் கூட சொல்லிக்கிறேன், ஐயோ என் பிள்ளை ஸ்பெஷல் பிள்ளையா ஆயிடுச்சே, கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் கடவுள் ஒரு நோக்கத்தோட தான் என்ன செஞ்சிருப்பாரு, நமக்கு இந்த பிள்ளைகளை கொடுத்திருப்பார். இங்க நிக்கிறவங்க மட்டும் எல்லாரும் சந்தோஷமா நிக்கிறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. ஒவ்வொருத்தையும் கேட்டாதான் அவங்களுடைய கவலைகள் எல்லாம் நமக்கு தெரியும். நமக்கு நம்ம தாங்கத்தக்க அளவுக்கு தான் கடவுள் நமக்கு ஒரு இதை கொடுத்திருக்கிறார். அதனால எல்லாருமே சந்தோஷமா நம்ம பிள்ளைகளை நேசிப்போம், பாதுகாப்போம். இப்பெல்லாம் நீங்க கூட்டிட்டு வந்தீங்கல்ல, எவ்வளவு பெரிய கிரேட். ஓகேவா? நல்ல ஒரு பிள்ளைகளையே கூட்டிட்டு வந்து உடனே கூட்டிட்டு போறதுக்கு பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க. நம்ம பிள்ளைகளை சீக்கிரமா வந்து கூட்டிட்டு வந்து முடிகிற வரைக்கும் எங்களை கூட்டிட்டு போறீங்கல்ல, அதோட பிளஸிங் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் கண்டிப்பாக சேரும். இந்த நேரத்திலும் ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் சீக்கிரத்துக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சுஜாதா மேடம் அவர்களுக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் சீக்கிரம் we are giving the thanks. God bless. Thanks to Rotary for being so vibrant. நீங்க பசங்களோட போட்டு ட்ரை பண்ணீங்க, போட்டு வைக்கலாமா நினைச்ச முடிஞ்சா எங்க வாய்ஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லி. Thank you all for your vibrance. Thanks a lot. இந்த